எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். கொஞ்சம் அவசரமாக பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால தான் வந்து செல்ஃபி மோடில் எடுக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு, அதுவும் கவர்மெண்ட், யூகே கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ யூகே கவர்மெண்ட்டோட ஹோம் செக்ரட்டரி ஸ்வேலா பிரேவர்மேன் அவங்க தான் வந்து ஒரு ப்ரொப்போசலை எடுத்துகிட்டு போய் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ண போகிறாங்க. அது கொஞ்சம் லீக் ஆகிருக்கு, சில இன்ஃபர்மேஷன் வெளில வந்திருக்கு. அந்த ப்ரொப்போசல் என்னென்னா, நிறைய அதிர்ச்சி கொடுக்குற விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதுவும் இந்த மெயினாக ஸ்டூடெண்ட் விசாவுக்கு இது நடக்க போகிற சேஞ்சஸ். இதை பற்றி நான் ஃபுல்லாக வந்து இது வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இமிக்ரேஷன் லாயர் பத்ரியோட ஒரு வீடியோ காலில் இது என்ன நடக்க போகுது, என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இந்த ப்ரொப்போசல் போகுது, எல்லாமே ஓகேவாக போச்சுன்னா ஏப்ரலுக்குள்ளார ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபுல் இன்ஃபர்மேஷன் கடைசி வரை இந்த வீடியோ பாருங்கள். ஃப்யூச்சரில் இங்கே படிக்க வர்றதுக்கு ஐடியா இருந்ததுன்னா இதை டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தாகணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்திருக்காரு. எப்படி இருக்கீங்க பத்ரி? நல்லா இருக்கேன். வணக்கம் 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 எல்லா லண்டன் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். சார் மூலியமா திரும்ப உங்களோட கனெக்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெரும் மகிழ்ச்சி. நன்றி. நாங்க வந்து காலங்காத்தால இந்த இன்டர்வியூ பண்றோம், ஏன்னா வந்து ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நம்ம ஹோம் செக்ரட்டரி பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நீங்க சொல்லிட்டு, என்னன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த, சரியா? ஸோ அதனால தான் வந்து நாங்க 2 பேரும் சரி காலங்காத்தால எல்லாருமே ரெடி ஆகி உடனே இது பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணியாச்சு. ப்ளீஸ் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க? 3 பாயிண்ட் சொன்னீங்க. அந்த 3 பாயிண்ட்டையும் எலாபரேட் பண்ணி ஆமா. கண்டிப்பா. இப்போ அவங்க வந்து இந்த ப்ரொபோசல் வந்து ரொம்ப சீரியஸ் ப்ரொபோசல் ரிஷி சுனாக் கிட்ட கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னாலும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த ப்ரொபோசலுக்கு. அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் நம்ம ஞாபகம் இருக்குதுன்னா, லாஸ்ட் மீட்டிங்ல வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இது வந்து நடக்க போகுது, ஆனா எப்போ அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அது இப்போ ப்ரொபோசலாவே கொடுத்துட்டாங்க. டவுனிங் ஸ்ட்ரீட்ல ரிஷி சுனாக் கிட்ட கொடுத்துட்டாங்க. 3 ப்ரொபோசல் சொல்லியிருக்காங்க. இது நேத்து நடந்திருக்கு. ஆமா, இது நேத்து நடந்திருக்கு இந்த ப்ரொபோசல். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க்கை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். அதாவது கிராஜுவேட் விசா அது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறது தான் மெயினா சொல்லியிருக்காங்க. இதோட கண்டினியூஷனா இந்த ப்ரொபோசலுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2வது இதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது மட்டும் இல்லாம அதை வந்து 6 மந்த்துக்கு குறைச்சிருவோம். யாரு வந்து கோர்ஸ் முடிச்சாலும் 2 வருஷம் கிராஜுவேட் விசாங்கிறதுக்கு பதிலா 6 மந்த் தரோம். அந்த 6 மாசத்துக்குள்ளார அவங்க ஸ்கில்டு ஒர்க்கர் விசா மாறிட்டு ஒரு ஆஃபர் கிடைச்சதுன்னா மாறிட்டு இங்க யூகேல ஸ்டே பண்ணலாம், இல்லைன்னா ஊரை பார்த்து போங்கயா அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல். அதோட ஜாயிண்ட் ஆஃப் த செகண்ட் ப்ரொபோசல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 இயர்ஸை வந்து 6 மந்த்துக்கு கொடுக்குறாங்க. சோ இதுதான் இது மெயினா வந்து எதனால அப்படின்னா பாத்தீங்கன்னா, 2019ல ஸ்டூடெண்ட் டார்கெட் வந்து 2030க்குள்ளார அவங்க 630,000 ஸ்டூடெண்ட்ஸோ டு 650,000 ஸ்டூடெண்ட்ஸ் பர் இயர் வந்து ரெக்ரூட் பண்ணணுங்கிற டார்கெட் வச்சிருந்தாங்க. அதாவது 2030க்குள்ளார பர் இயர். ஆனா நம்ம இந்தியன்ஸ் நைஜீரியன்ஸ் அடிச்சு தூக்கி போன வருஷமே, அதாவது பை எண்ட் ஆஃப் 2022 டிசம்பர் 2022 ஜனவரி இன்டேக்ல இருந்து டிசம்பர் இன்டேக்குள்ளார 680,000 போயிட்டாங்க அடிச்சு. அவங்க சொன்னாங்க இந்த லெவல்ல போயிட்டு இருந்ததுன்னா 2013ல மில்லியனுக்கு போயிருப்பா, அதனால இது வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோம் செக்ரட்டரி சுவேலா பிரேவர்மேன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஃபார் எஜுகேஷன் சொல்லுவாங்க, டிஎஃப்இன்னு, அவங்க வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங்ஸ் இல்ல, ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபண்டிங்கை வச்சுதான் அது வந்து அவங்க லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் பேங்க்ரப்சி ஆகுறது இல்லாம யூகே எக்கானமிக்கு கூட இது வந்து பாதிப்பு வரும். ஏன்னா
எவ்ரி இயர் வந்து அவங்க ஓவர் 25 பில்லியன் வந்து ஸ்டூடெண்ட் ஃபீஸா கொண்டு வந்து தராங்க அப்படிங்கிறது. ஆனா இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து 25 பில்லியன் கொடுத்தாலும் பார்ட் டைம் அந்த ஜாப் இந்த ஜாப்னு சொல்லிட்டு அதுக்கு டபுளா எடுத்துட்டு டபுள் ட்ரிபிளா எடுத்துட்டு போறாங்கங்கிறது அவங்க அந்த சைடுல இது. ஆனா இது அபிஷியலா அவங்க சொல்லல, பட் இதுதான் அவங்க சொல்றாங்க. சோ ஆனா இப்போ ரிஷி சுனாக் கிட்ட இந்த பேப்பர் போயிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் அக்செப்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இது ஒன் ஆஃப் த 2 ப்ரொபோசல்ல நாம பேசுனதுல ஒன்னு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிராஜுவேட் விசா கம்ப்ளீட்டா குறைக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல். அத ரெண்டாவது 6 மந்த்துக்கு கம்மியாக்குறது. மூணாவது வந்து என்னன்னா அவங்க வந்து டிபெண்டன்ஸ் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டாங்க. அதையும் நம்ம வந்து லாஸ்ட் டைம்ல வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்னு ரிசர்ச் ப்ரோக்ராம், இல்ல பிஹெச்டி ப்ரோக்ராம், இல்லைன்னா எனி டிகிரி கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ், டிகிரி கூட கிடையாது, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் விச் இஸ் மோர் தென் 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்கு மேல இருக்கிற டிகிரி கோர்ஸுக்கு வேணும்னா அவங்க டிபெண்டன்ஸை கொண்டு வரலாம். ஆல்ரெடி பேச்சுலர்ஸுக்கு டிபெண்டன்ஸை கொண்டு வர முடியாது. இப்போ நிறைய மக்கள் வந்து 1 இயர் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க, 1.5 வருஷம் அப்படின்னு சொல்லி இது சாண்ட்விச் ப்ரோக்ராம் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இனிமே கோயிங் ஃபார்வர்ட் மோர் தென் 2 இயர்ஸ் இருக்கிறது பிஹெச்டி அந்த மாதிரி இருக்கிற ரிசர்ச் ப்ரோக்ராம் இல்ல மாஸ்டர்ஸ் டிகிரி மோர் தென் 2 இயர்ஸ் தான் கொண்டு வர முடியும் இருக்காங்க. ஸோ இது மூணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா போற ஸ்பீட்ல பார்த்தா இது ஏப்ரலுக்கே வந்து கிக் ஆயிரும். அப்ப இந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணால் ஏப்ரல்ல கண்டிப்பா இது கிக் ஆன் ஆயிரும். ஆமா, கிக் ஆஃப் ஆயிரும். இன்கேஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ப்ரொபோசல் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறத வந்து அந்த இதை அவர் கன்சிடர் பண்ணாருன்னா அப்போ இது வந்து இந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது அக்செப்ட் ஆகுங்கிறது தான். பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. மேபி நம்ம ரிஷி சுனாக்கு ஓகேன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இல்லைன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 50-50ங்கிற மாதிரி இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. சூப்பர், தேங்க்யூ இது சூப்பரான அப்டேட். இது எல்லாருக்கும் இப்போ வந்து இந்த மே இன்டேக்ல வரவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க இது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஆனா இவங்க இந்த ப்ரொபோசல் வர்றதுக்கு முன்னாடி யாரு வந்தாலும் அவங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும். புரியுது. சோ அந்த இது கரெக்ட். சரி, அதான் இந்த ப்ரொபோசல் அப்ரூவ் ஆகி பார்லிமெண்ட் வந்து ரூலா மாறுறதுக்கு முன்னாடி யார் வந்தாலும் அவங்க எல்லாம் பழைய ரூல்ஸ்ல தான் வருவாங்க. தே வில் பி எலிஜிபிள். ஃபைன். சூப்பர்.